இப்போ பிளட் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்து அதில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரியான பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அது எப்போ எடுக்கலாம், இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதம் ஒரு முறை எடுக்கலாமா? யூஸ்வலாக ஃபேட்டி லிவர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பிளட் டெஸ்ட் எடுக்கிறது தேவையில்லை. இது நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது ரெண்டு மூலமாகவே ஃபைப்ரோசிஸ் அதிகமாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அந்த HGOT HGPT லெவல் அதிகமாக இருந்தாவோ, பிளேட்லெட் லெவல் வந்து 1.5 லேக்ஸ்க்கு விட கம்மியாக இருந்தாவோ அவங்களுக்கு வந்து ஃபைப்ரோசிஸ் இருக்குன்றது வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து நம்ம ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணி ஃபைப்ரோசிஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இன் 6 months to once in a year பண்ணால் போதுமானது. இப்போ இந்தந்த உணவுகள் எடுத்துக்கலாம், டயட் அட்வைஸ், லைஃப் மாடிஃபிகேஷன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து இப்போ டயபெட்டிக்காக இருப்பாங்க, சில பேர்த்துக்கு டிஸ்லிப்டிமியாக இருந்திருக்கும், கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்திருக்கும், ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான டயட் சார்ட் ஓரளவு தனியாகவே இருக்கா, இல்லை இதோட இந்த இது மட்டுமே போதுமானதாக இருக்கும்? இந்த இதுவே போதுமானதாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்குமே கிட்டத்தட்ட இதே நம்ம டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். டேஷ் டயட்னு சொல்லுவோம். அதாவது அதிக சால்ட் கண்டென்ட் உள்ள உணவுகள், பொரிச்ச உணவுகள், ஹை கேலரி டயட்ஸு, சுகர் கண்டெய்னிங் ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, சால்ட் ட்ரிங்க்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், ஒயிட் ரைஸு, மைதா ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அங்கேயே அவாய்ட் பண்ண சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஃபேட்டி லிவர் டிசீஸு, டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷர் எல்லாமே இந்த ஒரே மாதிரியான டைம் தான். அதிகமாக வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் எடுக்க சொல்லுவோம், லீன் மீட் எடுக்க சொல்லுவோம், ஃப்ரைட் ஐட்டம்ஸை கம்மி பண்ண சொல்லுவோம், ஒயிட் ரைஸ் கம்மி பண்ண சொல்லுவோம். இதுதான் பெரும்பாலான 3 கேட்டகரிக்குமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரே டயட் தான் வரும். ஓகே சார், இது வந்து இப்போதைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு வருதா, இல்லை வயசு காரணத்தினால எதுவும் வருமா? அப்படி இல்லைன்னா இது ஜெனட்டிக்னால நம்மளோட அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட இருந்து இது நமக்கு வருமா? ஜெனட்டிக்னாலையும் வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஒசர் ஆகும். பிகாஸ் ஜெனட்டிக்காக வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸோடு சேர்ந்து சுகரோடு சேர்ந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறனால ஸோ ஜெனட்டிக்காக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதனால் வந்து உயிர் பாதிப்புன்றது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்? இல்லை, உயிர் பாதிப்பு வந்து நம்ம ஃபேட்டி லிவர் டிசீஸ் கண்டுபிடிச்ச உடனே உயிர் பாதிப்புலாம் எதுவும் வராது. பல வருடங்கள் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அந்த பேஷண்ட்ஸ் வந்து கல்லீரல் ஃபெயிலியர் வரும், லிவர் கேன்சர் வரும். இதை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோடு இருப்பாங்க. அப்புறம் ஃபைப்ரோ ஸ்கேன் பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ தனியாக பேசியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கங்க.